ஓகே, நம்ம கட்டபொம்மனை பற்றி பார்த்துட்டு வரோம். அவர் எவ்வளோ நிலுவைத் தொகை கட்டணும், ஸ்டாலின் ஜாக்சன் வந்து எவ்வளோ இன்னல் தந்தார், அதன் பிறகு எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், அவரை நீக்கிட்டு எஸ்ஆர் லூஷிங்டனை வந்து நியமித்தது எல்லாத்தையும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? அதுக்கடுத்தது கட்டபொம்மன் என்ன செஞ்சார், அவர் எப்படிலாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தார், ஆங்கிலேயர்கள் எப்படி ஒடுக்குனாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, கட்டபொம்மனுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைச்சிது. என்னன்னு சொன்னால், தனியாக ஆங்கிலேயர்களை வந்து வீழ்த்த முடியாது, அதனால் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற அவருக்கு மனசில் தோணுது. அப்போது இவர் வந்து அந்த நினைப்போடு இருக்கும்பொழுது ஏற்கனவே ஒரு கூட்டமைப்பு உருவாயிடுச்சு. ஓகேவா? அந்த கூட்டமைப்பு பேர் தான் தென்னிந்திய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை உருவாக்குறது யாருன்னு சொன்னால் மருது சகோதரர்கள். சரிங்களா? இந்த மருது சகோதரர்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா மருது பாண்டியர்கள்னு சொல்லலாம். இந்த கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லை சேர்ந்த கோபாநாயக்கர், ஆனைமலையை சார்ந்த எதுல் நாயக்கர், இவங்கெல்லாம் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் பலரும் இருக்கிறாங்க. இங்கே முக்கியமான நபர்லாம் இதை பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. நல்லா கரெக்டாக அந்த எந்த பிளேஸு அங்கே ஆண்டது யாருன்றதை நல்லா பார்த்துங்க. ஓகே, இந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மனும் தன்னை இணைச்சிக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கார். அதனால் மருது பாண்டியர்களை எப்படியாவது சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. ஆனால் இது எஸ்ஆர் லூஷிங்டனுக்கு பிடிக்கல. ஏற்கனவே கட்டபொம்மன் கூட ஏற்கனவே இருந்த கேரக்டர் கூட பிரச்சனை. அதன் பிறகு தான் எஸ்ஆர் லூஷிங்டனை நியமிக்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் திரும்பவும் எதனா தவறான பாதைக்கு போயிட்டு நம்மளுக்கு எதிர்ப்பாக திரும்பிடுவாருன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லூஷிங்டன் இந்த மருது பாண்டியர்கள் சம்பந்தப்பட்ட இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை சந்திக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் இதே மீறி தான் என்ன செய்கிறாரு கட்டபொம்மன், அவங்கள போய் சந்திக்கிறதுக்கான ஏற்பாட்டில் இருக்கார். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மன் அந்த அந்த பாளையத்துக்கு அந்த கூட்டமைப்போட இணையிறது மட்டும் இல்லாமல் சிவகிரி பாளையத்து மேலே தனி கவனம் செலுத்துறார். ஏன்னு சொன்னால், இந்த சிவகிரி பாளையம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஓகேவா? ஏன்னு சொன்னால், பாஞ்சாலங்குறிச்சி ஒரு சமவெளி பகுதி. இந்த சமவெளி பகுதியை தாக்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சிவகிரி பாளையம்ன்றது மிகப்பெரிய ஒரு அரண். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு வலுவான அரணாக அது கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னையும் மற்றவங்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கலாம், எதிரிங்களையும் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த சிவகிரி பாளையத்தில் இருக்கிற இந்த சிவகிரி கோட்டை. அதனால் சிவகிரி பாளையத்தோட ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவை மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறார். சிவகிரி பாளையத்தில் இருக்கிற மன்னனும் இவருக்கு ஆதரவு தரார். சரிங்களா? சிவகிரி பாளையமும் இவங்களுக்கு உதவி செய்யுது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சிவகிரி பாளையத்தை ஆட்சி செய்கிறது யாருன்னு சொன்னால் வீரபாண்டியன். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது. சிவகிரி பாளையத்தை வந்து ஆட்சி பண்ணுறது யார்? வீரபாண்டியன் அப்படின்ற இன்னொரு ஆள். ஓகேவா? ஓகே, இந்த சிவகிரி பாளையத்தில் இருக்கிற இந்த வீரபாண்டியன் கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சர், தலைவாயின்னு சொன்னால் அமைச்சர்னு அர்த்தம், அமைச்சர் குமாரசாமி நாயக்கருடன் மேற்கு நோக்கி என்ன பண்ணுறாரு, படையை செலுத்துறார். இது மேற்கு நோக்கி செலுத்தும்போது கம்பெனி படை வந்து உஷாராயிடுது. ஓகே, இவங்க எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக இணைஞ்சிட்டாங்க, இவங்க தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்றத கம்பெனி படை வந்து உணர்ந்துருச்சு. அப்போ இருந்த ஆளுநர் யாருன்னு சொன்னால் வெல்லஸ்லி பிரபு. சரிங்களா? இந்த வெல்லஸ்லி பிரபு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த 3 இடத்துல இருக்கிற படைகளை உடனே திருநெல்வேலிக்கு வர சொல்கிறார். 1799 மே 1799 மேல வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாரு, திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த 3 இடத்துல இருக்கிற கம்பெனி படைகளை உடனே எங்கே வர சொல்கிறாரு, திருநெல்வேலி பகுதிக்கு வர சொல்லி ஆணையிடுறார். ஓகேங்களா? ஏன்னா படைகள் வந்தால் தான் கூடுதல் பலம் வந்து கம்பெனிக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, திருநெல்வேலிக்கு போக சொல்லி அவர் உத்தரவு போடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த திருவனந்தபுரமும்
புறத்தை சேர்ந்த மன்னருடைய ஆதரவும் ஆங்கிலேய படைக்கு இருந்துச்சு. இந்த 2 கூட்டுப்படையும் சேர்த்துக்குச்சு. ஏற்கனவே எந்தெந்த இடத்துலேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த பகுதியிலிருந்து வந்த படைகளும் திருவனந்தபுரத்திலிருந்து வந்த படைகளும் ஆங்கிலேயர் கூட இணைஞ்சிக்கிறாங்க. அதனால் படை ரொம்ப வலிமையாயிடுச்சு. இந்த படைக்கு தலைமை தாங்கினது யாருன்னு சொன்னால் மேஜர் பானர்மேன். ஓகேங்களா? யார் சொல்லுங்கள்? மேஜர் பானர்மேன். ஓகே, மேஜர் பானர்மேன் தான் படைகளுக்கு தலைமை தாங்கினாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேஜர் பானர்மேன் தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த படைக்கு தலைமை தாங்கியவர். ஓகே, 1799 ஜூன் 1 1799 ஜூன் 1ஆம் தேதி கட்டபொம்மன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு 500 பேரை கூப்பிட்டுக்கிட்டு சிவகங்கைக்கு போகிறார். ஓகேங்களா? 1799 ஜூன் 1ஆம் தேதி கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, ஒரு 500 ஆட்களை கூப்பிட்டுட்டு சிவகங்கைக்கு போகிறார். சிவகங்கைக்கு போயிட்டு பழையனாறு அப்படின்ற இடத்துல போய் சந்திக்கிறதுக்காக போகிறார். சிவகங்கைக்கு போகிறாரு. பழையனாறு என்ற இடத்துக்கு போயிட்டு யாரை சந்திக்கிறாரு? மருது பாண்டியர்களை சந்திக்கிறார். மருது பாண்டியர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். ஓகேங்களா? ஆலோசனை மேற்கொண்டுட்டு திரும்ப வரும்போது என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சில ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நாகலாபுரம், மன்னர் கோட்டை பவாலி, கோலார்பட்டி, சென்னல்குடி பாளைய தலைவர்கள்லாம் மருது பாண்டியர்களுக்கு ஆதரவு தராங்க. நாகலாபுரம், கோட்டை பாவாலி, கோலார்பட்டி, சென்னல்குடி பாளைய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மருது பாண்டியருடன் ஒன்றுபட்டு ஆதரவு தராங்க. சரிங்களா? ஓகே, இதனுடைய தலைவராகவும் யார் அவரை பின்னாரில் கட்டபொம்மன் மாறிடுறார். இவங்களுக்கெல்லாம் தலைவராக யார் வராங்க? கட்டபொம்மன். அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மன் சாட்டூர் பகுதி, 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் பாலை இதெல்லாம் எங்களோட இணைஞ்சிருங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாரு. ஓகேங்களா? ஏன்னா கூட்டணியை எவ்வளோ பலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கம்பெனி படை பலவீனமாகும்ன்றது இவருடைய எண்ணம். எந்தெந்த இடத்த வலியுறுத்துறாரு? சாட்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் பாளையம் இந்த பகுதியெல்லாம் தன்னுடன் சேர்ந்துடணும்னு சொல்லி வலியுறுத்துறார். ஓகே, மேஜர் பானர்மேன் பார்க்குறார். சரணடைய சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறார். எந்த ஆண்டுன்னு சொன்னால் 1799 செப்டம்பர் 1 சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் 1799 செகண்ட் டைம் செப்டம்பர் 1ஆம் தேதி சரணடைய சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. திரும்பவும் செப்டம்பர் 4ஆம் தேதி பாளையங்கோட்டில் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறார். ஆனால் இது ரெண்டுத்தையும் யார் உதாசீனப்படுத்துறது? கட்டபொம்மன் உதாசீனப்படுத்துகிறார். வர முடியாதுன்னு சொல்கிறார். சரிங்களா? கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு? உதாசீனப்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த செப்டம்பர் 4ஆம் தேதி பார்க்க சொல்கிறாரு இல்லையா கோட்டையில், அதாவது பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் சந்திக்க சொல்கிறாரு இல்லையா, அப்போ தெனாவட்ட கட்டபொம்மன் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, நல்ல நாள் பார்த்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நக்கல்னு வச்சுங்களேன். ஓகே, கட்டபொம்மன் இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில் கட்டபொம்மனை சந்திக்கவே இல்லை. சாரி, அந்த பானர்மேனை சந்திக்கவே கிடையாது கட்டபொம்மன். ஓகேவா? ஓகே, இந்த பிரச்சனைகள்லாம் 2 முறை அவர் வார்னிங் கொடுத்துட்டாரு. செப்டம்பர் 1ஆம் தேதி சந்திக்க சொன்னார், சந்திக்கலை. செப்டம்பர் 4ஆம் தேதி சந்திக்க சொன்னார், சந்திக்கலை. அதனால் 1799 செப்டம்பர் 5ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில் படையை கொண்டு போய் நிறுத்திட்டார். கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அந்த கோட்டையை பற்றி நம்ம சொல்லியாகும். இது ரொம்ப முக்கியமானது. குரூப் 1ல் கூட கேட்டிருந்தாங்க. இந்த கோட்டையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 500 அடி. கோட்டையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 500 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 300 அடி. மண்ணாலேயே கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? 500 அடி நீளத்தையும் 300 அடி அகலத்தையும் கொண்ட மண்ணாலான கோட்டை தான் இந்த கட்டபொம்மனுடைய கோட்டை. சரிங்களா? ஓகே,
கோட்டையோடைய தகவலை ஃபஸ்ட்டு துண்டிச்சிடுறாங்க ஆங்கிலேயர்கள். ஏன்னா தகவல் வெளியே இருந்து வந்தால் தானே அவங்க வந்து அதுக்கடுத்தது என்ன செய்ய முடியுன்றது கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு தகவல் தொடர்பை வந்து துண்டிச்சிடுறாங்க. கோட்டை ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமலிங்கர் அப்படின்றவரை தூது அனுப்புகிறாங்க. சரணடைஞ்சிருங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக ராமலிங்கர் அங்கே அனுப்பி தூது அனுப்புன மாதிரி அனுப்பி கோட்டையோட ரகசியங்களெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கோட்டை ரகசியத்தை கம்பெனி கிட்ட சொன்னது யாருன்னு சொன்னால் ராமலிங்கர். ரொம்ப முக்கியமான கேரக்டரு, துரோகியும் கூட. ஓகேவா? ஓகே. 1799 செப்டம்பர் 16 பாளையங்கோட்டை இருக்கு இல்லையா, இந்த பாளையங்கோட்டை பகுதி வந்து ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவு தருது, உதவி பண்ணுது. இதன் மூலமா நிறைய பலத்தை வந்து சம்பாதிச்ச அந்த கம்பெனி படை கோட்டையை உடைக்கிறாங்க. கோட்டையை உடைக்கும் போது கோட்டையில் இருக்கிற காவற்படையெல்லாம் தஞ்சம் புகழ்றாங்க, ஓடிடுறான். எங்கே ஓடுறான்னு சொன்னால் காடல்குடிக்கு என்ற பகுதியில் ஓடிடுறாங்க. காடல்குடி அதை பார்த்தீங்கன்னா காடல்குடிக்கு போயிட்ட பிறகு கோலார்பட்டி காடல்குடியில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அங்கேயும் விரட்டி போகிறாங்க கம்பெனி படை. ஓகேங்களா? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோலார்பட்டி அப்படின்னா கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லலாம். கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டி. இந்த கல்லர்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது. சரிங்களா? இந்த மோதலில் சிவசுப்பிரமணியை கைது செஞ்சிடுறாங்க. சிவசுப்பிரமணியம் யார்? கட்டபொம்மனுடைய அமைச்சரை கைது பண்ணியாச்சு. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து கல்லர்பட்டியில் நடந்த பிரச்சனையால் தப்பிச்சு எங்கே போயிடுறாரு, எட்டயபுரத்துக்கு ஓடிடுறாரு. எட்டயபுரத்துக்கு போனால் எட்டயபுரம் மன்னனுடைய பேர் பார்த்தீங்கன்னா எட்டப்பன். எப்படி இருக்கு பாருங்க பேர். எட்டயபுரம் மன்னனுடைய பேர் எட்டப்பன். இவர் யாருன்னு சொன்னால் ஆங்கிலேயருடைய ஒரு விசுவாசி. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் இங்கே தான் இருக்கிறாரு வாயா அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மன் எங்கே எட்டயபுரத்துல இருந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு ஓடுறாரு. புதுக்கோட்டைக்கு போய் தஞ்சம் அடையும் போது புதுக்கோட்டையில் இருக்கிற யார், அந்த அரசன் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு ஆதரவு தர்றதா சொல்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய படை வந்து கட்டபொம்மனுடைய தலைக்கு பரிசு தர்றதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து இந்த பரிசு மேலே ஆசைப்பட்டும் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நடந்துக்கணும்னு சொல்லி இந்த புதுக்கோட்டை மன்னருடைய பேர் என்ன தெரியுமா? விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகேங்களா? விஜய ரகுநாத தொண்டைமான் அவரை வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆதரித்து தன்னுடைய கோட்டைக்கு வர வச்சுறாரு. யாரை? கட்டபொம்மனை. ஓகேவா? பிறகு இந்த சூழ்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டபொம்மனுக்கு வந்து சூழ்ச்சி வந்து தெரியல, நம்பி தான் வந்துட்டார். களப்பூர் காடில் மறைஞ்சிருக்கார். களப்பூர் காடு எங்கே மறைந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் களப்பூர் காடு. ஓகேவா? கட்டபொம்மன் எங்கே மறைஞ்சிருந்தார்? களப்பூர் காடு. புதுக்கோட்டையில் களப்பூர் காட்டில் மறைந்திருந்தவரை தொண்டைமான் தான் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி கொடுத்துறார் ஆங்கிலேயர்கிட்ட. ஓகேங்களா? அப்போது 2 இடமும் துரோகம் பண்ணிடுச்சு. எட்டயபுரத்துக்கு தப்பிச்சு வராரு, அங்கேயும் துரோகம் பண்ணிட்டாங்க. புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு வராரு, அங்கேயும் நம்ம வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பிறகு என்ன பண்ணுறது, குற்றம் சுமத்தப்பட்ட கட்டபொம்மன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். சிவகிரிக்கு போயிட்டு ஆயுதம் வாங்கிட்டு வந்ததையும் ஒத்துக்கிறாரு. பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற தன்னுடைய படைகள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செஞ்சதையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆமாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிறார். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி சிவசுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா அமைச்சர், அவரை வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. 1799 செப்டம்பர் 13. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கிலிடப்பட்ட ஆண்டு, தப்பிச்சு வாழ்ந்த ஆண்டு, அவருக்கு வார்னிங் கொடுத்த ஆண்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து 1799 மட்டும் பேஸை வச்சுங்க. கட்டபொம்மன்னா 1799 தான் இறுதி காலகட்டம். மீதி இருக்கிற அந்த மந்த்து அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுங்க. அப்படியே இதுக்கடுத்து இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே. 1799 செப்டம்பர் 13 சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார்னு கேள்வி கேட்பாங்க. நாகலாபுரம். ஓகேவா? ஓகே.
1799 அக்டோபர் 16 அக்டோபர் 16ல் கயத்தாறுன்ற பகுதியில் கட்டபொம்மனை விசாரிக்கிறாங்க. ஓகேங்களா, கட்டபொம்மனை விசாரிக்கிற இடம் எதுன்னா கயத்தாறு தான். ஓகேவா, விசாரித்து 1799 அக்டோபர் 16ஆம் தேதி தூக்கில் போட்டுடுறாங்க. யாரை? கட்டபொம்மனை. அவர் சிரிச்சுக்கிட்டே மேடை ஏறுறார். ஓகேவா, மேடை ஏறி தன்னை காட்டி கொடுத்தவங்களெலாம் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த தூக்கு கயிறு மேடைக்கு அருகில் போய் நிற்கிறார். ஓகேங்களா, அது எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயத்தாறு பழைய கோட்டை. எந்த மரம்னு கேட்டாலும் கேட்பாங்க. சரிங்களா, நம்ம நினச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து கேட்பாங்களான்னு நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். புளிய மரமாக இருக்குமா ஆலமரமாக இருக்குமான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது டாபிக் வைஸாக இருக்கிற சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா, ஓகே. எந்த மரம்? புளிய மரம். புளிய மரத்தை அடியில் தான் அவரை தூக்கிலிட்டாங்க. சரிங்களா, திருநெல்வேலிக்கு அருகில் தான் இந்த கயத்தாறு பழைய கோட்டையெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கட்டபொம்மனுடைய சகாப்தம் முடிவடைகிறது. சரிங்களா, இதில் ரொம்ப நம்ம முக்கியமான எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இவரை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்கணும். டேட்டு மந்த் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் அவருடைய அமைச்சர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு, அதுக்கப்புறம் இந்த கூட்டமைப்புகளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் சொல்லக்கூடிய முக்கியமான இடத்துல திருப்பி நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ 2 முறை 3 முறை கேட்டிங்கன்னாவே போதும். நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஓகே. இதோட கட்டபொம்மனுடைய கிளர்ச்சி முடிவுக்கு வருது. ஆங்கிலேயர்கள் மறுபடியும் பிரித்தாளும் கொள்கையால் கட்டபொம்மனை சாய்ச்சிட்றாங்க. ஓகேங்களா, சில மேற்கோள்லாம் பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அமைதி விரும்பி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அமைதி விரும்பி அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு சொன்னால் ஜேம்ஸ் லண்டனும் கேலின் ஜாக்சனும். இவங்க நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் லண்டன்ற ஒரு பர்சனும் கேலின் ஜாக்சன் நம்மளுக்கு தெரியும், ராமநாதபுர கலெக்டர். இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டார், புரட்சிலாம் பண்ண மாட்டார், ஒரு அமைதியை விரும்பின ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி குறைச்சி மதிப்பிட்டாங்க அவரை. சரிங்களா, ஓகே. இன்னொரு கருத்தையும் கேலின் ஜாக்சன் வந்து சொல்கிறார். கட்டபொம்மன் சரியாக நடந்து கொண்டதாகவும் இதன் மூலம் அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் தர்றது? கேலின் ஜாக்சன் சொல்கிறார். எப்பன்னா அந்த வரி கணக்கெல்லாம் பார்க்குறாரு இல்லையா, அந்த வரி கணக்கெல்லாம் பார்த்துட்ட பிறகு இவருடைய குறிப்பில் சொல்கிறார், கட்டபொம்மன் வந்து சரியாக நடந்துக்கிட்டாரு, அவர் இந்த சரியாக நடந்துங்கினதால அவர் தன்னை அழிவிலிருந்து காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கேலின் ஜாக்சன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா, அதே போல் தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனுடைய படை வீரர்கள் ரொம்ப வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னால் கர்னல் வெல்ஸ் அப்படின்றவர். ஓகேங்களா, கர்னல் வெல்ஸ்ன்றவர் என்ன சொல்கிறாரு, கட்டபொம்மனுடைய படை வீரர்கள் மிகச்சிறந்த வீரர்கள் அப்படின்றத தன்னுடைய குறிப்பில் வந்து சொல்லியிருக்கார் கர்னல் வெல்ஸ். ஓகேவா, ஓகே. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோட்டையை தாக்குனாங்க இல்லையா, கட்டபொம்மனுடைய கோட்டையை. அப்போ தாக்கும்போது இந்த படை வீரர்கள்லாம் சிதறி ஓடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிதறி ஓடினவங்களாம் காடல்குடியில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் மக்களும் சில படை வீரர்களும் திருவிழாக்காக வெளியே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னு சொன்னால் திருச்செந்தூருக்கு போயிட்டாங்களாம். திருச்செந்தூருக்கு போன சமயத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவங்களை அட்டாக் பண்ணதா ஒரு குறிப்பு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் புக்கில் இருக்காது, இது வந்து நான் வெளியில் படித்து எடுத்து கொடுத்துருக்கேன். பாஞ்சாலங்குறிச்சியில் மக்களும் படை வீரர்களும் திருவிழாவுக்கு போன சமயத்தில் தான் கம்பெனி படை வந்து கட்டபொம்மனுடைய கோட்டையை வந்து தாக்குனாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. ஓகேங்களா, எந்த இடம்னு சொன்னால் திருச்செந்தூர். ஓகேங்களா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஓகேவா, முக்கியமானதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 72 பாளையம் பிரிச்சுதான் சொன்னோம் இல்லையா, இந்த 72 பாளையத்தில் திருநெல்வேலியில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பாளையம் இருந்துச்சு. 72 பாளையத்தில் திருநெல்வேலியில் மட்டும் எத்தனை பாளையம் இருந்ததா சொல்கிறாங்க? 30 பாளையம் இருந்ததா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 1792 இந்த கர்நாடகா உடன்படிக்கை சொல்கிறோம்ல, அதிலிருந்து
1798 வரைக்கும் கட்டபொம்மன் வந்து செலுத்த வேண்டிய திரை, அதாவது வரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரி பாக்கி 3310 பகோடா. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. 1792 1798 வரை இருக்கிற திரை வரி எவ்வளோங்க? 3310 பகோடா. சரிங்களா. இந்த பகோடாவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். விஜயநகர பேரரசில் தங்க நாணயத்துக்கு பேர் தான் பகோடா. விஜயநகர பேரரசுன்னு ஒன்று இருந்துச்சு கர்நாடகா பகுதியில். அந்த பேரரசு தான் நாயக்கர் முறையை கொண்டு வந்தது. அந்த நாயக்கர்கள் தான் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்ததுன்றதை நம்ம டீப்பாக நம்ம பார்த்துட்டோம். அந்த விஜயநகர பேரரசில் இருக்கிற தங்க நாணயத்துக்கு பேர் தான் என்னது? பகோடா. தங்க நாணயத்துக்கு பேர் தான் என்னது? பகோடா. ஓகேங்களா. ஓகே. ஐரோப்பியாவில் வணிக காலகட்டத்தில் தான் இந்த பகோடா வந்து ரொம்ப செல்வாக்காக மாறிச்சு. ஐரோப்பியர்கள்லாம் வணிகம் செஞ்சாங்க இல்லையா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பகோடான்றது ரொம்ப செல்வாக்கு மிகுந்ததாக இருந்துச்சு. திப்பு சுல்தான் இருக்கிறார் இல்லையா, திப்பு சுல்தான், மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் காலகட்டத்தில் ஒரு பகோடா அப்படின்றது 3.5 ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 50 பைசா அதோடைய மதிப்பு. சரிங்களா. ஒரு பகோடா எவ்வளோ? திப்பு சுல்தானுடைய மைசூர் போன்ற இடத்துல திப்பு சுல்தான் ஆண்டார் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பகோடான்றது 3 ரூபாய் 50 பைசா. ஓகேங்களா. ஒரு பழமொழி கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது, பகோடா மரத்தை உலுக்குதல். பகோடா மரத்தை உலுக்குதல் அது ஒரு வழக்கமாக அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னு, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்தியாவிற்கு போனால் நல்ல அதிகமான செல்வத்தை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது இந்த பழமொழி உணர்த்தது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. பகோடா மரத்தை உழுக்குதல். இந்த பகோடான்றது இங்கே தான் அது நடைமுறையில் இருக்குது. இங்கிலாந்தில் இருக்குது இல்லை. இங்கிலாந்தில் இருக்கிற நாணயத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? பவுண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா. இங்கே பகோடா என்றது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இருந்த தங்க நாணயத்துடைய பேர். ஓகேங்களா. ஓகே. நம்ம இந்த வீடியோவில் கட்டபொம்மனுடைய கிளர்ச்சியை முழுசும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது, குறிப்பு எடுத்து வைங்க. புத்தகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.